பாசிச அரசு கொண்ட இந்த ஒன்றிய அரசில் இருக்கிற பிஜேபியும் அவர்களோடு கை கோத்து கொண்டிருக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும். இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க? இது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. என்ன சொல்லணும்? நாங்க ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்குன்னு சொல்லுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்காக தான் நாங்க ரெண்டு பேரும் கை கோத்தோம். அப்ப உங்க மேலலாம் அவங்களுக்கு அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லை. எப்படியாவது இங்க இருக்கிற மக்கள் தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை கீழே போட்டு மிதித்து விட்டு அதற்கு மேல ஏறி நின்று நம்ம ஆட்சி நடத்தணுங்கிறது அவங்களுடைய ஒரே குறிக்கோள். இன்னொருத்தர் இருக்கிறாரே, அவரை பத்தி நீங்க எதுவுமே பேசலன்ட்டு அவர் வேற பாவம் குறுக்க நடுக்க இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்கிறாரு. என்ன பண்றதுன்னே தெரியாம. யாரையாவது வீட்டுக்கு கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச அம்மையார் ஜெயலலிதா கூட வீட்லயே தான் இருப்பாங்க. அந்தம்மா கூட இப்படிலாம் பண்ணதில்லை. அந்தம்மா போய் தான் விசாரிக்கும். அதையும் தாண்டி ஒரு புனிதமான ஒரு போல இருக்கு. வீட்டை விட்டு வெளில வரமாட்டாரு. எக்ஸ்தலத்துல மட்டும் அவர் அரசியல் செய்வாரு. பவுன்சர்ஸை வச்சு சுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அதாவது அவர் வீட்டுல இருந்தே பக்கத்து ஆபீஸ் போறதுக்கு கார்ல போன ஒரே தலைவர் அவர் மட்டும் தான் இருப்பாரு. அவர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு, நாளைக்கு எல்லாம் காசை வாங்கிக்கோங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு. இதென்ன அவரோட சினிமாக்கு விற்கிற பிளாக் டிக்கெட் நினைச்சுக்கிட்டாரா? டிக்கெட்டை வாங்கிட்டு என்ன வேணா பண்ணலான்ட்டு அவர் இவ்வளவு பேசுறாருல, நான் தூய சக்தின்ட்டு. அவரோட பிளாக் டிக்கெட்டை எவ்வளவு அளவுக்கு விற்கிறாருன்ட்டு இங்க இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும். 3000 5000 வரைக்கும் டிக்கெட் வித்தவர் தான் நாளைக்கு மக்களுக்காக நல்லது செய்ய போறாருன்ற சற்றே யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி February 1 ஞாயிற்றுக்கிழமை டெல்லியில ஒரு பட்ஜெட் போட்டாங்க. நிர்மலா சீதாராமன் அம்மா 10 பைசா கிடையாது தமிழ்நாட்டுக்கு. 10 பைசா யூஷுவலா எப்பவுமே 9 வருஷமா பட்ஜெட் போடுது. 9 வருஷமும் ஒரே கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டு இருக்கிற ஒரே ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி தான் 9 வருஷமா தப்பான பட்ஜெட்டை போட்டு நம்மளோட நிதியோட தமிழ்நாட்டோட இந்தியாவோட நிதியையே கீழே இறக்கி டாலருக்கும் பவுண்டுக்கும் நம்ம காசுக்கும் ரூபாய்க்கும் உள்ள டிஃபரன்ஸையே ஏகமா ஏற்றி நம்ம வாழ்வாதாரத்தையே குறைச்சி வச்சிருக்கு. எந்த பால் போட்டாலும் எங்க சிஎம் சிக்ஸர் அடிப்பாருங்கிறது தான் இங்க பெருசு. அதை அடிச்சு பாருங்க, அப்புறம் தெரியும் 2024 எத்தனை சிக்ஸர் அவர் அடிப்பாருங்கிறது நம்மளே கண் கூட பார்க்க தான் போறோம். அந்த சிக்ஸர் அடிச்சதுக்கு அப்புறம் திராவிட மாடல் ஆட்சி 2.0 வெர்ஷன் நம்ம நிச்சயமா இந்த மே மாசம் அரசவையில் உட்காருவார்ன்றதான் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. பகுத்தறிவன் பகலவன் பெரியாரோட கொள்கையையும் அறிஞர் அண்ணாவோட உயிருக்கு உயிர் கொடுத்து கொண்டு அதே மாதிரி கலைஞரின் 50 முழக்கங்களை கொள்கையின் பேரொழியாக வைத்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களோட சுவாச காற்ற மனதில் ஏந்தி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் நமது கழக தளபதியாருடைய சிறப்பான ஒரு செயல்பாடு தான் இன்றைக்கு தமிழ்நாடு தலைகுடியாதுங்கிற இந்த தேர்தல் பரப்புரை. இந்த தேர்தல் பரப்புரைக்கு 234 தொகுதிகளுக்கும் 20 பேரை அவர் தேர்ந்தெடுத்து 234 தொகுதியில் எல்லாரும் நீங்கள் தொகுதிகளை பிரித்து கொடுத்து நீங்கள் போய் அங்கங்கே தொகுதியோட நிறைகளையும் குறைகளையும் சென்று கேட்டு வாருங்கள் என்று எங்களையெல்லாம் நியமிச்சிருக்கிறாரு. அதில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல கழக தலைவர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் எங்கள் அப்பா ஒரு காலத்தில் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய வில்லிவாக்கம் தொகுதிக்கு என்னை அனுப்பியதற்கும் ஒரு நன்றி. அதில் இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, எனது இளவல் வெற்றியழகன் நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் கிடைத்திட ஒரு பெரிய வாய்ப்பு கிடையாது. எங்கள் அப்பா அவருடைய பேராசிரியரோட மாணவர். அந்த மாணவரில் இருந்து அப்பா பெரிய இராணுவ அமைச்சராக இருந்து மரணம் அடைஞ்சாங்க. அவர் வழித்தோன்றலில் வந்த நானும் பேராசிரியர் பெருந்தகை அவர்கள குடும்பத்திலிருந்து வந்த வெற்றியழகனும் ஒரே மேடையில் இன்றைக்கு தமிழ்நாட்டை தலைகுனியாமல் பாற்றிக்கொண்டு ஒரு மேடையில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு உண்மையிலேயே திராவிட மாடல் ஆட்சிக்கு நான் முதலில் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை எல்லாரும் இன்னைக்கு சொன்னாங்க தமிழ்நாடு தலைகுனியாது பார்த்துப்பாங்க தளபதின்ட்டு எல்லா விஷயமும் எல்லாரும் நிறைய பேர் பேசினாங்க. தமிழ்நாடு தலைகுனியாது தான். ஏன்? நம்மளுடைய கழக தளபதியார் பெண்களுக்கான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், கல்விக்கான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், பொருளாதார முன்னேற்றத்துக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார், சமூக நீதி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி எல்லாத்துலேயும் பிம்பமாக எல்லா டைரக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு திசைகளில் எல்லா பரிமாணத்திலையும் ஒரு பிரமாதமான ஆட்சியை கொடுத்து கொண்டு கிட்டத்தட்ட இந்த ஆண்டை முடிக்க போகிற ஒரு தருவாயில் கூட பார்த்தீங்கன்னா முடிக்கும் தருவாயில் கூட அவர் மகளிரை விட்டு கொடுக்காம அந்த மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அதுதான் தாயுமானவனான கழக தளபதி முதலமைச்சர் அவர்கள் தளபதியார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனவரி மாதத்தில் 1ஆம் தேதி புது வருஷம் ஆரம்பித்தது இன்னைக்கு வரைக்கும் ஒரு 8 வாரம் ஆயிருக்குமா? நம்ம அக்கௌண்ட்லலாம் 9000 ரூபாய் வந்திருக்குதா? இங்கே சில பேருக்கு கிடச்சிருக்கும், சில பேருக்கு கிடச்சிருக்காது. கிட்டத்தட்ட 1.5 கோடி 1.31 கோடி மகளிருக்கு அந்த மகளிர் உரிமை தொகை வந்திருக்கும். சில பேருக்கு வராமல் இருக்கும். அதுக்கும் ஆப் இருக்குன்ற லிங்க்கையும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா
வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்பும் இருக்குது. அது மூலமாக வராதவங்க அப்ளை பண்ணுங்கன்ற ஒரு பெரிய விஷயத்தையும் முன்னெடுப்பையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஏன் தளபதியை முன்கூட்டியே செஞ்சாருன்ற ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். 6 வார காலமாகவே இந்த விஷயம் போயிட்டுருக்கு. நமக்கு 5000 வந்தது வெள்ளிக்கிழமை காத்தால தான். ஆனால் அதுக்கு ஒரு 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 2 மாதமாகவே இந்த மகளிர் உரிமை தொகையை தமிழ்நாட்டில் மகளிருக்கு போய் செய்யக்கூடாதுன்று பிஜேபியோட டெல்லி தலைவர், அதாவது அஸ்வினி குமார் உபேதன்றவர் ஒரு கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. கேஸ் போட்டு அந்த மடிக்கணினி கொடுக்கறதையும் நிறுத்தணும், இந்த பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகையும் நிறுத்தணும்ன்று நம்மளுடைய தமிழ்நாட்டின் பெண்களின் வாழ்வாதாரத்தை குறைப்பதற்காக ஒன்றிய அமைச்சகம் பாசிச அரசு நம்மளை வஞ்சிக்கணும்னு அந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்கிற தளபதி முன்கூட்டியே அறிந்த தோட்டு தான். அவர் நீங்கள் கூட கேட்கலாம், நமக்கு சொல்லிட்டே போட்டிருக்கலாமே அக்கௌண்ட்டில், சொல்லாமல் போட்ட தொட்டு எங்களுக்கு என்னன்னு தெரியலன்னு. சொன்னால் அதையும் தடுப்பாங்கன்னா சொல்லாததையும் செய்வர் தான் நம்ம தளபதின்றதை நாம் மறந்து விடக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு மகத்தான திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்ப்பப்புற வாய்க்கு புற்றுநோய்க்கு கேன்சருக்கான ஒரு வேக்சின், ஹெச்பிவி வேக்சின் சொல்கிறது. February 2024 ஒன்றிய பட்ஜெட்டில் நம்மளோட அம்மையார் தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்களால் அந்த வேக்சின் இந்தியாவில் இருக்க எல்லா பெண்களுக்கும் நாங்கள் இலவசமாக கொடுப்போம்னு ஒரு பெரிய முன்னெடுப்பை அந்த வருஷம் பட்ஜெட்டில் சொன்னாங்க. அவங்க எப்போவுமே எதையுமே சொல்கிறது செய்கிறது இல்லைன்றது ஒரு புறம் இருக்கட்டும், பட் பெண்ணாக இருக்கக்கூடியவங்க பெண்ணுக்கு செய்கிறதையாவது செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பில் நானுமே அதை ஒரு சின்ன நற்பாசையோடு இருந்தேன். 2025 போச்சு, 2026 போச்சு, அதுக்கான நிதியும் ஒதுக்கப்படலை, அதை செய்யவும் இல்லை. ஆனால் அதை பற்றி எங்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லலை. சொல்லாததையும் அந்த கர்ப்பப்புரை வாய் புற்றுநோய்க்கு இப்போ எல்லா பெண்களுக்கும் 14 வயது நிரம்பக்கூடிய அனைத்து தமிழ்நாட்டு பெண்களுக்கும் பேட்சாக இப்போ அந்த வேக்சினை கொடுத்துட்ருக்கோம். இது வருமுன் காப்போம் மீண்டும் பெண்களுக்காக நம்ம தளபதியார் நிற்கிறது தான் இங்கே ஒரு மகத்தான விஷயமாக நம்ம பார்க்க வேணும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, பெண்களுக்கான ஆட்சி, கல்விக்கான ஆட்சின்னு. அந்த திட்டங்களை மட்டும் நான் சொல்கிறேன். ஆமாம், பெண்களுக்கானதான் ஆட்சி தான். விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, பணியிட ஒதுக்கீடு 40%, அரசு பணியில் 40% ஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி பெண்கள் பேரில் வீட்டு ஆணைகள், பதிவு கட்டணம் பெண்கள் பேரில் நம்ம லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணோமா 1% விழுக்காடு குறைப்பு, உயர்கல்வியில் பெண்களோட என்ரோல்மெண்ட் அதிகமாக இருக்குது. அதற்கு காரணம் அந்த தமிழ் புதல்வன் திட்டமும் நான் முதல்வன் திட்டமும். அதே மாதிரி ஒரு பாதுகாப்பான நகரமாக இன்னைக்கு தமிழ்நாடு மாறி இருக்குன்னா அதுக்கு திராவிட மாடல் ஆட்சி தான் காரணன்றதை நான் சொல்லலை, ஒன்றிய அமைச்சகம் பல தரவரிசையில் சொல்லியிருக்கு. அதே மாதிரி கல்விக்கான ஆட்சி தான். ஆமாம், கல்வியிலையும் நம்ம தலை குனிஞ்சதே இல்லை. நீ ஃபண்டே கொடுக்கல, நாங்கள் இருமொழி கொள்கையை தான் நாங்கள் கொண்டு வச்சுருப்போம், மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்த்தே தீருவோம், இந்தியை நாங்கள் ஒருபொழுதும் திணிக்கிறதுக்கு விடமாட்டோம் இன்றைக்கும் மார்த்தட்டி கொண்டு கலைஞரன் 50 ஒழுக்கங்களில் ஒன்றான இந்தி திணிப்பை இன்றும் மார்த்தட்டி கொண்டு மாறை உயர்த்தி கொண்டு நம்ம தளபதி தடுத்துட்டு இருக்காரு இல்லையா. அந்த இந்தி திணிப்பை தான் நம்ம இன்றைக்கும் நியூ எஜுகேஷன் பாலிசி ஒத்துக்கல. அதுக்காக சமகர சிக்ஷா ஃபண்டுங்கிறது 2000 கோடியை நமக்கு கொடுக்கலனாலும் புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, உலகம் உங்கள் கையில் மடிக்கணினி திட்டத்தை இன்று வரை நிறைவேற்றி இருக்கிறதா நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், சமூக நீதிக்கு என்ன பண்ணீங்கன்னு. அடுக்கிறேன் பாருங்க. அனைத்து சாதியரும் அர்ச்சகராகலாம், கலைஞர் கனவு இல்லம், காலனி என்ற சொல்ல இயக்கம், சமூக நீதி விடுதிகள், இப்படி சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி இப்படி இதெல்லாம் திட்டங்களை ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழ்நாடு எதிலெல்லாம் முதலிடம் என்பது ஒரு பெரிய பெயராக ஒரு இந்திய லெவல்லையே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டுன்னு நான் பாராளுமன்றம் இருக்க காரணத்தினால, மாநிலங்களவை உறுப்பினராக இருக்க காரணத்தினால இந்த விஷயங்களை எந்த அளவுக்கு மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் இருக்கிற எம்பி எங்ககிட்ட சிறப்பாக எடுத்து சொல்கிறாங்கன்னும் போது நாங்கள்லாம் அங்கே தலை நிமிர்ந்து ஒரு பெண்ணாக அங்கே இருக்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். என்னெல்லாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதிமுக ஆட்சியில் 1.42 லட்சமாக இருந்த தனிநபர் வருமானம் இப்போ 1.92 லட்சமாக உயர்ந்திருக்கு. நம்மளுடைய சிஎம் வெளிநாட்டுக்கு போனார் இல்லையா, அப்போ என்ன பண்ணாரு நம்ம எடப்பாடியார் வாய்க்கிலேயே கேட்டுட்டு இருக்காரு இல்லையா, அங்கேருந்து முதலீட்டுகளை கொண்டு வந்த தொட்டு தொழிலே செய்ய முடியாமல் இருந்த தமிழ்நாடு இன்றைய இந்தியா லெவலில் தொழில் செய்வதற்கான முதல் மாநிலமாக வழங்கி கொண்டிருப்பது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
அதே மாதிரி வேலை வாய்ப்பில் தமிழ்நாடு முதலிடம், ஏற்றுமதி தயாரிப்பில் தமிழ்நாடு முதலிடம், மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம், தொல்பொருட்கள் மற்றும் ஜவுளி ஆகிய பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதல் மாநிலம். ஒட்டுமொத்தமாக அந்த காலனி மற்றும் தொல்பொருட்கள், அதாவது இந்த சப்பல்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோட பொருட்கள் உற்பத்தியில் வந்துட்டு தமிழ்நாட்டு முதலிடம். அதே மாதிரி சிறு குறு தொழில்கள் செய்கிறதுலேயே அதிக வேலை வாய்ப்பில் தமிழ்நாடு முதலிடம். இந்தியா மொத்தம் வந்து சிறு குறு தொழிலையே வந்து வேர்ல்டு லெவல்லையே வந்து 10th பிளேஸில் இருக்குது. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வளர்ச்சியிலையும் வந்து தமிழ்நாடு முதலிடம். கிட்டத்தட்ட 2021 மே மாதம் அவர் பதவியேற்ற காலத்திலேருந்து இப்போ நம்ம தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 1-2 மாதங்களுக்கு முன்னாடி நிற்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக அயராது தன் உடல் பொருள் ஆவியை அர்ப்பணித்து தமிழ்நாட்டை உயர்த்தி இந்திய அளவில் அடிபாதாளத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்களை தூக்கி நிறுத்தி நாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம், தலை குனியாமல் இருக்கிறோம். பார்த்தீங்களா, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். நிச்சயமாக இது தளபதி ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். சரி, இதெல்லாம் நம்ம இந்த பக்கம் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். நம்மளை எதிர்க்கிறது யாரு? ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாசிச அரசு கொண்ட இந்த ஒன்றிய அரசில் இருக்கிற பிஜேபியும் அவர்களோடு கைகோத்து கொண்டிருக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும். இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க? இது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டுக்கு அவர்கள் செய்த துரோகங்களை ஒன்று விடாமல் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல்ல பாஜக ஒன்றிய அமைச்சகம் என்னென்ன துரோகம் பண்ணுச்சுன்றதை சொல்கிறேன். இப்போ இந்த 5 ஆண்டு கால திட்டத்தில் மொழிக்கான புறக்கணிப்பு, நம்மளோட தமிழ் மொழியை மேலே ஓங்கி வரவிடாமல் கஷ்டப்பட்டு நம்ம கீழடியில் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் தமிழ் இருந்ததுன்ற ஆராய்ச்சியை வந்து வெளியில் வர விடாமல் அதுக்கு ஒரு கோர்ட் கேஸை போட்டு அதை ஸ்டே வாங்கியிருக்காங்க. அதை ஒரு பக்கம் ஸ்டே வாங்கிட்டு இந்த பக்கம் அடிச்சாநல்லூரில் நாங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி ஒரு கூடத்தை ஒன்று அமைப்போன்ட்டு மார்த்தட்டி கொள்வது தான் பிஜேபி. ஆனால் நேற்று முன்தினம் அந்த கீழடி ஆராய்ச்சி மையத்தை வந்து நம்மளுடைய கழக தலைவர் திறந்து வச்சுருக்காங்க முதலமைச்சர். எல்லோரும் வெக்கேஷனுக்கு உங்களுடைய பிள்ளைகளை கூற்றி சென்று காருங்கள், அந்த தமிழோட மொழிகளை கற்றுக் கொடுங்கள் என்பதையும் ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி திணிப்புகள், மும்மொழி கொள்கையை நம்ம மேலே திணிக்கிறது. நம்ம எப்போவுமே தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா காலத்திலேருந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் காலத்திலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றது இருமொழி கொள்கை தான். இருமொழி கொள்கை படிக்கிறதுனால நம்மளுடைய வீட்டு பிள்ளைகள் ஆங்கிலமும் தமிழையும் படிச்சுட்டு அப்ராடில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதே வடநாட்டவர்கள் மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை சரியாக படிக்காத காரணத்தினால, அவங்க வெறும் ஹிந்தியை மட்டும் படித்த காரணத்தினால அவங்களுக்கு அந்த ஸ்கோப் இல்லாமல் இங்கே வந்து நம்மக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மையான நடந்து கொண்டிருக்கிற விஷயம். நம்ம உயர்ந்து கொண்டே போகிறோம், அவர்கள் நம்மக்கிட்ட வேலைக்கு வந்துட்டே இருக்கிறாங்க. அதை நான் தப்பாக சொல்லலை. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மேலே நம்பிக்கையை வைக்கிற அளவுக்கு ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நம்மளுடைய தலைவர் கொடுத்துருக்கிறாருன்னா அது உண்மையிலேயே தமிழ்நாடு தலைகுனியாமல் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்பதற்காக பொருள்தான் அது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே மாதிரி நிதி வஞ்சனை, பேரிடர் எத்தனை வந்துச்சு தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம். சென்னையும் எந்த அளவுக்கு பாதிச்சுது, அதில் வில்லிவாக்கம் தொகுதியெலாம் எந்த அளவுக்கு பாதிச்சுன்னு இங்கே வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த பேரிடர் நிதி ஒரு சல்லி பைசா கூட நமக்கு கொடுக்கல. அதே மாதிரி நம்மளுடைய மெட்ரோ ரயில் இங்கே சென்னையில் எவ்வளோ காலதாமதமாக ஃபண்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பாதியை மட்டும் கொடுத்துட்டு மீதி பாதியை நம்மளுடைய தமிழக அரசு தான் போடணுன்ற அந்த நிதி சுமையும் நம்ம மேலே தூக்கி போட்டாங்க. அதே மாதிரி கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் அதை நிறுத்தினாங்க. அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையம் அதையும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஹோசூர் விமான நிலையம் அதையும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் கோவை விமான நிலையத்தோட விஸ்தரிப்பு அதையும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்படி அப்படியே தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளருதோ அது அந்த அளவுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே ஒரு பக்கம் இந்த பாசிச அரசு வந்து கொண்டே இருக்குது என்பதை நாம் இந்த காலகட்டத்திலே இந்த வஞ்சகத்தை மறந்து விடக்கூடாது. இந்த வஞ்சகர்களோட கைகோத்து இருப்பது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க என்ன வஞ்சகம் செஞ்சாங்கன்றதையும் ஒன்று விடாமல் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முக்கிய துரோகங்களாக பார்க்கக்கூடிய இந்த உதய் திட்டம், அவங்களுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களே அந்த உதய் திட்டத்தை எதிர்த்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமாக தவழ்ந்து சென்ற இபிஎஸ் அந்த உதய் திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதே மாதிரி நீட் தேர்வுக்கும் குடியுரிமை சட்டத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஈழத்தமிழருக்கான எதிரான அந்த குடிமுறை சட்டத்துக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை தமிழை எழுத விடாமல் பண்ணி இதனால் வட இந்தியர்கள் எல்லாம் உள்ளே வந்து நம்மளுடைய வீட்டு பிள்ளைங்களுக்கு அந்த பொசிஷன் கிடைக்காம அதை தடுத்திருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி ரயில்வே துறையில் தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு மறுப்பு.
தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நான் வீட்டில் இருந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதான் ஒரு முதலமைச்சரோட சட்டம் ஒழுங்கு. அவர் இன்றைக்கு தமிழ்நாடோட சட்டம் ஒழுங்கை பற்றி வாயில் பேசுகிறாரு இல்லையா, ஒரு நிமிஷம் அதை யோசித்து பார்க்கட்டும். டிவியை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு யாருமே சொல்லலைன்னு சொன்ன முதலமைச்சர் தான் இபிஎஸ்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அதே மாதிரி பொள்ளாச்சி பாலியல் இப்போ நடந்து கொண்டிருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது இங்கே இருக்கிற ஒவ்வொரு மகளிருக்கும் தெரியும். அதே மாதிரி கொடைநாடு கொலை, அதே மாதிரி சாத்தான் குளத்தில் ஸ்டேஷன் லாக்அப்பில் தந்தை மகனோட மரணம், அதே மாதிரி குட்கா ஊழல், இப்படி இரு கட்சிகளும் பெரிய துரோகங்களை தமிழ்நாட்டுக்கு இழைச்சிட்டு தான் இன்றைக்கி 2 பேரும் கைகோத்து என்ன சொல்லணும், நாங்கள் 2 பேர் கூட்டணி சேர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்குன்னு சொல்லுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்காக தான் நாங்கள் 2 பேரும் கைகோத்தோம். அப்போ உங்கள் மேலெல்லாம் அவங்களுக்கு அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. எப்படியாவது இங்கே இருக்கிற மக்கள் தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை கீழே போட்டு மிதித்து விட்டு அதற்கு மேலே ஏறி நின்று நம்ம ஆட்சி நடத்தணுங்கிறது அவங்களுடைய ஒரே குறிக்கோள். அது எதுவும் நடக்காது. எந்த பால் போட்டாலும் எங்கள் சிஎம் 6 அடிப்பாருங்கிறது தான் இங்கே பெருசு. அதை அடிச்சு பாருங்க, அப்புறம் தெரியும் 2024 எத்தனை 6 அவர் அடிப்பாருங்கிறது நம்மளே கண்கூட பார்க்க தான் போகிறோம். அந்த 6 அடித்ததுக்கு அப்புறம் திராவிட மாடல் ஆட்சி 2.0 வெர்ஷன் நம்ம நிச்சயமாக இந்த மே மாதம் அரசவையில் உட்காருவார்ன்றதான் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. மீண்டும் இதே மாதிரி இந்த கூட்டத்தை ஒன்று போட்டு நன்றி உரையிலையும் அதை நான் கூறுவேன் என்பதை இங்கே பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம தமிழ்நாட்டு பட்ஜெட்டை பார்த்தோமா, நமக்காக எவ்வளவு தளபதி செஞ்சார், நம்மளுடைய கழக தலைவர் முதலமைச்சர் நமக்காக கொடுத்துருக்கான்னு பார்த்தோமா. ஒரு மாதத்துக்கு முன்னாடி February 1 ஞாயிற்றுக்கிழமை டெல்லியில் ஒரு பட்ஜெட் போட்டாங்க. நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மா 10 பைசா கிடையாது தமிழ்நாட்டுக்கு. சரி 10 பைசா யூஸ்வலாக எப்போவுமே 9 வருஷமாக இந்த மாதிரி பட்ஜெட் போடுது. 9 வருஷமும் ஒரே கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கிற ஒரே ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி தான் 9 வருஷமாக தப்பான பட்ஜெட்டை போட்டு நம்மளோட நிதியோட தமிழ்நாட்டோட இந்தியாவோட நிதியையே கீழே இறக்கி டாலருக்கும் பவுண்டுக்கும் நம்ம காசுக்கும் ரூபாய்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸையே ஏகமாக ஏற்றி நம்ம வாழ்வாதாரத்தையே குறைச்சி வச்சுருக்கு. அதே அமித்ஷா தான் 15 லட்சம் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் போடுவேன் 2014 சொன்னார். அதுக்கப்புறம் கேட்டால் நான் சும்மா ஜும்லான்னா பொய்ன்னு அர்த்தம், நான் சும்மா தமாஷுக்கு சொன்னேன். எது தமாஷுன்னு பார்த்துக்கோங்க. மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியை எந்த தலையை அடமானம் வச்சாது செய்யணுங்கிற கழகத் தலைவர் முதலமைச்சர் ஒரு பக்கம் எங்கே, நான் சும்மா ஜும்லாக்கு சொன்ன பிஜேபி எங்கன்றதை மக்களே நீங்கள் சற்றே யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ஒன்றிய அமைச்சகம் பட்ஜெட்டில் இந்த வாட்டி திருக்குறள் கூட கிடையாதுங்க. பாவம் அவர் என்ன பண்ணாருன்னு அழகான திருக்குறளை எழுதி நமக்கு தமிழில் கொடுத்துட்டு போன யூஷுவலாக சொல்லக்கூடிய அந்த திருக்குறள் கூட கிடையாது. ஆக நமக்கு ஒன்றிய அமைச்சகத்தில் நம்ம மொழிக்கான பற்றும் கிடையாது, நீதிக்கான பற்றும் கிடையாது. ஸோ மொத்தமாக நமக்கு கொடுத்தது அவங்க சைஃபர். அதே சைஃபரை 2022 நிச்சயமாக திருப்பி அந்த கூட்டணிக்கு பிஜேபி அண்ட் அதிமுக கூட்டணிக்கு அந்த பெரிய சைஃபரை நம்ம திருப்பி கொடுக்கணுங்கிறத மறந்து விடக்கூடாது என்பதை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள். எப்படி நம்ம தலையில் அவங்க ஈரத்துணியை போட்டாங்களோ நம்ம வயிற்றுல, அவங்க தலையில் முக்காடை போட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் கூட கேட்கலாம், ஏன் இப்போலாம் இன்னொருத்தர் இருக்கிறாரே அவரை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலன்ட்டு வரேன். அவர் வேற பாவம் குறுக்க நடுக்க இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்கிறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். நம்ம வீட்டிலலாம் ஒரு கல்யாணம்னா ஒருத்தர் கூப்பிட்டா தான் போவோம். வீட்டில் ஒருத்தர் யாராவது இறந்துட்டாங்கன்னா நமக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டோம். யாராவது ஒரு 3வது மனுஷன் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அவங்க போயிட்டாங்களா, அவங்க இறந்துட்டாங்களான்னு. அச்சிச்சோன்ட்டு நம்ம அதை அவங்க கூட சண்டை போடுறவங்களா இப்போ வீட்டில் இருந்தால் கூட ஒரு 8 போய் துக்கம் விசாரிச்சுட்டு வருவோம். ஏன் தெரியுமா, மறுபடியும் நம்ம அந்த முகத்தை பார்க்க முடியாதுங்கிற அந்த ஒரு மரியாதை அந்த உடலுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு தமிழர் பண்பாடு. யாரையாவது வீட்டுக்கு கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்துருக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்ச அம்மையார் ஜெயலலிதா கூட வீட்லேயே தான் இருப்பாங்க. அந்தம்மா கூட இப்படிலாம் பண்ணதில்லை, அந்தம்மா போய் தான் விசாரிக்கும். அதையும் தாண்டி ஒரு புனிதமானவர் போல் இருக்குது. வீட்டை விட்டே வெளில வரமாட்டார், எக்ஸ்தலத்தில் மட்டும் அவர் அரசியல் செய்வார், பவுன்சர்ஸை வச்சு சுற்றிட்டு உட்காந்துட்டு இருப்பார். அதாவது அவர் வீட்டிலேருந்தே பக்கத்து ஆஃபீஸ் போகிறதுக்கு காரில் போன ஒரே தலைவர் அவர் மட்டும்தான் இருப்பார். அவர் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காரு, நாளைக்கு எல்லாம் காசை வாங்கிக்கோங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு. இதென்ன அவரோட சினிமாவுக்கு விற்கிற பிளாக் டிக்கெட்டுன்னு நினச்சிக்கிட்டாரா? டிக்கெட்டை வாங்கிட்டு என்ன வேணா பண்ணலான்ட்டு அவர் இவ்வளோ பேசுகிறாருல, நான் தூய சக்தின்ட்டு. அவரோட பிளாக் டிக்கெட்டை எவ்வளோ அளவுக்கு விற்கிறாருன்ட்டு இங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும். 3000லேருந்து 5000 வரைக்கும் டிக்கெட் விற்றவர் தான் நாளைக்கு மக்களுக்காக நல்லது செய்ய போகிறாருன்ற சற்றே யோசித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அவர் ஒரு சினிமா நடித்து அதுக்கப்புறம் ஒரு காரை ஒன்று வாங்கினார். அந்த காருக்கு இன்கம் டேக்ஸ் கட்டலை. இன்கம் டேக்ஸ் கட்டலைன்னா என்ன பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க.
ஐயோ தெரியாமல் ஆயிடுச்சுங்க, நம்ம போய் நம்மளும் ஏதாவது மறந்துருந்தோம்னா கூட கட்டலாம். இதுதான் உலக இயல்பு. இங்கே இல்லை, எல்லா நாட்டுக்கும் இதுதான். இன்கம் டேக்ஸுக்கு எதிர்த்து கேஸ் போட்ட ஒரே தலைவர் அவராக தான் இருப்பார், நான் கட்ட மாட்டேன்ட்டு. ஸோ இவராக நமக்கு ஒரு தூய ஆட்சியை கொடுப்பாருங்கிறத சற்றே நீங்கள்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். இங்கே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கும் தமிழ்நாட்டின் செம்மையான ஆட்சிக்கும் டெல்லி துரோகத்துக்குமான வார் தான் இப்போ போயிட்டுருக்கு. நீங்கள் தான் நல்லா சற்றே யோசித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் நல்லாட்சி திராவிட மாடல் 2.0 வேணுமா, மக்களுக்கான ஆட்சி வேணுமா, தன்மானம் உள்ள ஆட்சி வேணுமா, தலைகுனியாத ஆட்சி வேணுமா, இல்லை துரோகம் செய்கிற பாசிச அரசும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கட்சியே தெரியல என்னன்னு ஒருத்தர் கட்சி அதெல்லாம் வேணுமான்றதை சற்றே யோசித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2022 தங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் போட்டு வெற்றி வாகை சூடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.